ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். 23 மே 2025 அன்னைக்கு ஐடிசியோட ஷேர் ப்ரைஸு கிட்டத்தட்ட 3% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா ஐடிசியோட Q4 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 19,562 கோடி லாபத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஐடிசியோட ஷேர் ப்ரைஸு இப்போ இருக்க விலையிலேருந்து அவங்களோட டார்கெட் ப்ரைஸை கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது இல்லாமல் இந்த வீடியோவில் ஐடிசியோட Q4 அப்டேட், ஐடிசி நிறுவனத்தோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸ், சிகரெட் பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் இதில் கொடுத்துருக்கக்கூடிய Q4 அப்டேட்டை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடிசி நிறுவனத்திலிருந்து பிரித்த ஐடிசி ஹோட்டல் நிறுவனத்தில் Q4 அப்டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 264 கோடிக்கு லாபத்தை ஈட்டியிருக்காங்க. இது இல்லாமல் ஐடிசி நிறுவனத்தோட இந்த காலாண்டு முடிவில் அவங்களோட நிகர லாபம் 19,562 கோடிக்கு லாபத்தை ஈட்டியிருக்காங்க. இது இல்லாமல் இந்தியாவோட மிகப்பெரிய சிகரெட் தயாரிப்பு நிறுவனமான ஐடிசியோட நிகர லாபம் ஓரளவு தான் உயர்ந்திருக்கு. அதாவது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 0.8% உயர்ந்து ரூபாய் 4,875 கோடியாக உயர்ந்திருக்கு. இதற்கிடையில் ஐடிசி நிறுவனத்தோட தனி வருவாய் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் 16,907 கோடியாக இருந்தது. இந்த குவார்ட்டரில் 18,494 கோடியாக உயர்ந்திருக்கு. இது இல்லாமல் அவங்களோட எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 2.5% உயர்ந்திருக்கு. அதாவது ரூபாய் 5,986 கோடியாக உயர்ந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஐடிசி நிறுவனத்தோட ரெவன்யூ 9% அதிகரித்து ரூபாய் 20,376 கோடியாக உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 19,727 கோடியாக உயர்ந்திருக்கு. இதற்கிடையில் ஐடிசி நிறுவனம் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு ஷேருக்கு ரூபாய் 7.85 வீதம் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதனால ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐடிசி ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுங்க. டிவிடெண்ட்டும் வரப்போகுது. இது இல்லாமல் ஐடிசியோட ஷேர் ப்ரைஸும் இன்னுமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம நாட்டில் பணவீக்கம் குறைஞ்சிட்டே வருது. இது இல்லாமல் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வரி குறைப்பு காரணமாகவும் நகர்ப்புறத்தில் ஐடிசி ப்ராடக்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால எஃப்எம்சிஜியோட விற்பனை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு கம்பெனி தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிகரெட் வணிகத்தில் அவங்களுடைய வருவாய் இந்த காலாண்டில் 6% உயர்ந்து ரூபாய் 8,399 கோடியாக உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் லாபமும் 4% உயர்ந்து ரூபாய் 5,117 கோடியாக உயர்ந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆட்டா, மசாலா பொருட்கள், சிற்றுண்டி, பால் பொருட்கள் விற்பனைலாம் அதிகரித்து வர்றதுனால எஃப்எம்சிஜி வணிகம் ரூபாய் 5,494 கோடி வருவாய் ஈட்டியிருக்கு. இது ஆண்டுக்கு ஆண்டு பார்க்கும்போது 3.7% அதிகரித்திருக்கு. சமையல் எண்ணெய், கோதுமை, மைதா, உருளைக்கிழங்கு, கோகோ போன்ற பல முக்கிய பொருட்களோட விலை அதிகரித்ததுனால எஃப்எம்சிஜி வணிகத்தில் எபிட்டா ஆண்டுக்கு ஆண்டு 20.5% குறைஞ்சிருக்கு. ஆனால் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் இவங்களோட ரெவன்யூ 18% உயர்ந்து ரூபாய் 3,649 கோடியாகவும் லாபம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு 26% அதிகரித்து ரூபாய் 255 கோடியாகவும் உயர்ந்திருக்கு. இவங்களோட ஒட்டுமொத்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ஐடிசியோட ஷேர் ப்ரைஸு இந்த குவார்ட்டரில் நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் சர்வதேச தரகு நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் இந்த பங்குக்கு டார்கெட் ப்ரைஸாக 490 வரைக்கும் போகலான்னு அவங்களோட டார்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே போல் ஹெச்எஸ்பிசி நிறுவனமும் ஐடிசியோட பங்கு விலை இப்போ இருக்க விலையிலேருந்து 510 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. அதனால ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுங்க. இந்த குவார்ட்டரில் நல்ல லாபம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி
ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையும் இல்லை ஓனாவோ நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.